உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் உண்டாகிற தேவ கனிகள், ஆவிக்குரிய கனிகள், அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கனி இல்லாவிட்டால் பரலோகத்துக்குள்ளே நம்ம நுழைய முடியாது. அதுதான் ஒரு ஸ்கேல் அடிப்படை. ஆண்டவர் சொல்லுவார், ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஜீவனை இழந்து போனால் அவனுக்கு அதனால் உண்டாகிறது என்ன என்று சொல்லுகிறார். இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளுகிறோம்னு சொன்னால், வீடு வாங்குகிறோம், பங்களா வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், உலகத்தில் எல்லாவற்றையும் நான் ஆதாயம் செய்து கொண்டு என் ஜீவனை இழந்து போனால் எனக்கு அதனால் உண்டாகிறது என்ன, அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னொரு அர்த்தத்தில் நீங்கள் பாருங்களேன், நான் உலகத்தில் ஊழியம் செய்து எவ்வளவோ ஜனங்களை கிறிஸ்துவுக்கு என்று ஆயத்தப்படுத்தினாலும் ஆதாயப்படுத்தினாலும் என் வாழ்க்கையில் நல்ல கனிகள் உண்டாகலை, என் ஜீவனை நான் இழந்து போனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரதானமான தேவை கனிகள்.